அண்ணே அண்ணே, இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பையலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள் அண்ணே. நேற்று கூட அவங்க 2 பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்த நான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுண்ணே. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுலாம் பாரு. ஆமாண்ணே. போதுண்ணே பாத்துண்ணே. இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே, இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கைதானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, ஆமா, அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்குனான்ல, ஆமாண்ணே, தூக்கிட்டு போனான் அவனோட 2 கைகளையும். வேகமா நடந்து போனான்ல, அந்த 2 கால்களையும் உடைச்சிடுறேன். மச்சானும் மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அது போய்யா, என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சானும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்த மைசூர் பாக்கு கஷ்டப்பட போல மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா. ஐயோ மச்சானும் மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அது போய்யா, என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சானும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்த மைசூர் பாக்கு கஷ்டப்பட போல மலை போல
நல்லா வாழணும் அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா ஐயோ சுத்துமுத்து 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாச கடையை விட்டா வேற எவன் கடையா இருக்குது? 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்து இந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண சைக்கிள். படுனா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999. அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அரே ஓ சாம்பா கபர்தா டீகே. இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99. 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ. டீகே சாய் சட்டை அம்புட்டாவுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ. நமக்கு தேவை பைசா. பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன். தயவு பண்ணுங்கய்யா. ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல். கண்ணம்மா ஆஃப் டேக் பண்ணி தரோ. ஆவோ ஜல்தியா. கண்ணம்மா சிக்கா அச்சி லக்தி. மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அது அப்படியே கழிச்சுக்கலாம். புரியல? உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? இத பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னும் 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजान. சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பிறக்கலடா, உழைச்சு பிழைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். என்ன கை? ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அழகா பார்த்ததே. ஐயோ என்ன அழகு. ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ என்ன சுகமா இருக்கு. என்னையா காயப்பட்டு கிடக்குது? பேசாம 10 போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது? நான் இங்க வந்து மேற்பார்வை பார்க்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. ஓஹோ, இந்த வந்துட்டேன். கண்ணம்மா, உன்னை யார் அங்க போய் வேலை செய்ய சொன்னது? ஏன்? நான் தான். ஏண்டா, நான் ஒருத்தங்க மேல் பார்வை பார்த்துருக்கு தெரியலையா? எனக்கு மேல நீ சட்டாமலே ஆயிட்டியா? யார் எங்க நின்னா என்ன? உனக்கு வேலை நடந்தா சரிதானே? யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடா. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? செய்யற வேலை பார்க்காம வேலை செய்யற பொம்பளைங்களை இப்படி அப்படியே பாக்குறது எனக்கு தெரியாது நினைச்சியா? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? நீ என்ன பெரிய இவனா?
ஐயோ அடிக்கிறா காப்பாத்துங்களேன். ஐயோ ஐயோ ஒண்ணும் தெரியாது என் புருஷனை நீட்டு அடிக்கிறானே படுபாவி. என் புருஷனே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியா? நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது. இல்லன்னா பட்டியா கிடக்க வேண்டியதான். என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போடா. உன்ன மாதிரி பொறுக்கிட்ட நானும் வேலை பார்க்க தயார் இல்ல. போயா போடா. என்ன இப்படி திட்டிட்டு போறான்? என்னங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? குனிஞ்சு வேலை செய்யுங்க. குடியடி. சேலு 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 பாட வேணும். அதுக்காக கோவப்பட்டு சண்டை பிடிச்சா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். அதை தெரிஞ்சுக்க. அதுக்காக அந்த பையன் உன்னை முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏன் அறுவாடை எடுத்துட்டு போய் அவங்கள சீவிப்பட போடா போக்கத்தவன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க எல்லாம் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுற மாதிரியா நம்ம ஐயனும் ஆத்தாளும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காக. நம்மள மாதிரி அன்னாடங்காட்சிங்க இதுக்கெல்லாம் ரோசப்பட்டா நம்ம வீட்டுல அடுப்பும் எரியாது, நம்ம வயிறும் நிறையாது. சரி சரி அதை விட சாப்பிடுப்பா. காலையில இருந்து உன் வயிறு காஞ்சி கிடக்கும், சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒன்னும் பசிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பசி தாங்காத பயலாச்சே. இத பாரு, இப்ப நீ சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன். ஆமா. என்ன குழம்புக்கா வச்சிருக்க? அப்படி மணக்கிறது தெரியல. நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சந்தைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க வீடியோ வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெளிஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியும். அது ஏன் மண்டை? அது சரி. மாடு காண போக யாரோ இருந்தீங்க? நான் என் மண்டை. இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுயா. என்ன பால் இருக்கு, மாட்டை காணோம். வாங்கிட்டியா? என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லையா, உங்க ஊர்ல பால்சாமி ஒருத்த மாடை காணோன்னு ரிப்போர்ட் பண்ணா, அதான் பாக்கலான்னு வந்தேன். என்னது இந்த ஊர்ல மனுஷனே காணாம போற மாட்டை பத்தி பெருசா சொல்றீங்களா? என்னையா சொல்ற? மனுஷனை காணாமா? ஆமா ஏட்டையா, இந்த வேலுங்கிற பையல காணல, மாடு காணா போது அவனையும் காணோம். மாட்டை காணோம், வேலை காணோம், வேலை காணோம், மாட்டை காணோம். அரே சைத்தான், வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ, இன்னைக்கு நம்ம பின்னாடி வர. உன் பின்னால எவன் வருவான்? கோழி பின்னால தான் வந்த. நம்ம கிட்ட கோழி இருந்தா மொப்பம் பிடிச்சிருவியே. போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துண்ணிய எப்படி இருந்ததோ மறப்பனா? என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய. அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு ஊரெல்லாம் தேடி காடு மூடலாம் தேனையா. கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கிடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதே எங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரே துடு கொடுத்து வாங்கினேன். துடு கொடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சு வைக்கிறேன்? இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது.
எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தர வரியா? நம்ம கேள்வி கேட்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருதே. வா வா வா. என்ன அறிவி பண்ணு. முட்டையில இருந்து கோழி வருமா கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி. நம்ம கிட்ட ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா ஹரி கோரி மேரி பியாரி. போடா போடா, நாம இருக்கையா? கண்ணம்மா படா கண்ணு கண்ணம்மா, உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒண்ணு வேணையா? உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்தேன், நீ அங்க இல்ல. இந்த உன் 10 ரூபாய் துட்டு ஒண்ணு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். என்னையா சொல்ற? அரே உன் தம்பி இல்ல வேலு, இப்பதான் வந்து நீ கொடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் இந்த 2 சேவல் வாங்கினேன். எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.